ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்கழி மாதத்தினுடைய 5ஆம் நாள் பதிவு. திருப்பாவை திருவம்பாவை பாடல்களோடு சேர்த்து இன்றைய சிறப்பு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய 51 பதிகங்கள்ல ஒரு அழகான பகுதி அப்படிங்கிறது இந்த திருவெம்பாவை. இந்த திருவெம்பாவையில எத்தனையோ வாழ்க்கை தத்துவங்களை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அதுல இன்றைய பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டு வருவோம். அதற்கு பிறகு பாடலினுடைய பொருளை பார்க்கலாம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இந்த 5ஆம் நாள் பாடல்ல மாணிக்கவாசகர் சொல்றார், இந்த சிவபெருமான் சாதாரணமானவர் இல்லை, மாலும் அயனும் தேடி காணொண்ணாத மூர்த்தி அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறார். பல இடங்கள்ல மாணிக்கவாசகர் இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். மால் தேடியும் கிடைக்கல, அயன் தேடியும் கிடைக்கல, தேடி காணொண்ணா மூர்த்தியாக திருவண்ணாமலையில் ஜோதிஸ்வரூபமாக நிற்கக்கூடிய அந்த அண்ணாமலையானை நாம் நெருங்கி விடுவோம் அப்படின்னா எதனால் நெருங்க முடியும்? அருளால் மட்டுமே தான் நெருங்க முடியும். ஆணவத்தால் அவனை நெருங்க முடியாது. அந்த பெருமானை நாம் நெருங்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அவரிடத்திலே நாம் சரணாகதி அடைந்தோமே ஆனால் அவரை நாம் நெருங்க முடியும். இல்லைன்னா மாலுக்கும் பிரம்மாவுக்கும் ஏற்பட்ட நிலைதான் நமக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த வரலாற்றை தன்னுடைய பாடல்கள்ல ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். அதோட இந்த பாடல்ல இன்னொரு விஷயமும் சொல்றாரு பாருங்க. சும்மா வாய் மட்டும் தேன் ஊற பாலூர பேசக்கூடாது. நான் அப்படி, நான் இப்படி, நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிறத வாய் மட்டும் சொல்லிட்டு சிவனே சிவனே நான் எப்போதும் பாரு சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு நீ ஓலமிட்டு கொண்டு இருந்தாலும் உள்ளன்பு இல்லைன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சிலர் வாய்க்கு மட்டும் சொல்லிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் அப்படி கும்பிடுவேன், நான் இப்படி கும்பிடுவேன், நான் எப்போதும் சிவசிந்தனையிலே இருப்பேன், சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் அப்படிங்கிறத சொல்றார். வாய் மட்டும் சொன்னா பத்தாது. எப்படி சொல்லணும்? உணர்ந்து சொல்லணும். அதை ஒரு வார்த்தையாக நாம் நினைத்து கொண்டு சொல்லக்கூடாது. உணர்ந்து மந்திரமாக அதை நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தால்தான் இறைவன் நமக்கு அருள் என்கின்ற பரிசை தருவார். அதை விட்டுட்டு ஏதோ சும்மா சொல்லணும்னாங்க அப்படிங்கிறதுக்காக சிந்தனையை எங்கேயோ வச்சுக்கிட்டு சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு இருந்தா அந்த நாமத்திற்கான பலன் நமக்கு கிடைக்குமா? அதை எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பாடல்ல நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். ஆக பொறிபுலன்களுக்கு எட்டாமல் நிற்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வு பூர்வத்தோடு உணர்ந்து அந்த நாமத்தை சொன்னோம்னா நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். உணர்வின்றி உள்ளே அந்த அருள் அனுபவம் இன்றி சும்மா வாய் மட்டும் சொல்லி கொண்டிருந்தது அப்படின்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் நாமம் சொல்லும் போது எப்படி சொல்லணும்? மனம் மொழி மெய் இவை எல்லாவற்றையும் ஒரே இடத்திலே ஒரே கருத்திலே நிலைப்பித்து நாம் நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல பதிவு செய்து காட்டுகின்றார். இன்றைய திருப்பாவை பாடல் என்ன, அந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இன்றைய 5ஆம் நாள் பாடல்ல மாயனாக விளங்கக்கூடிய கண்ணனினுடைய லீலைகளை பற்றி இதுல நமக்கு விவரிக்கிறார். அவன் மாயன், மண்ணு வடமதுரையில் வாழ்கின்ற பெரும் தெய்வம்.
அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னா பெண்களே நீங்கெல்லாம் எழுந்து வந்து அவரை வழிபாடு பண்ணி என்ன செய்யணும்? தூய மனதோடு சரணாகதி அடையணும். அப்படி அடைஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு இந்த பாடல்ல அழகான ஒரு விஷயத்த சொல்றார் நாச்சியார். நமக்கு தீ வினைகள் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க, அது இப்ப பண்ணினதா இல்ல, ஜென்ம ஜென்மாவா செய்து வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த தீ வினைகள் எல்லாம் தீயினில் தூசாக மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்றார். பழவினைகள் எதுவாக இருந்தாலும் அதை எரித்து சாம்பலாக்குகின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கு? இந்த தெய்வத்துக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தூங்கிட்டே இருக்கிறோம். இவர்கிட்ட போய் அதை சொல்லணும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும்? எழுந்து வரணும். அதனால தான் நம்மளை எழுப்புகிறார். இது ஏதோ ஒரு நாள் தூக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை எழுப்புவதற்காக நாச்சியார் பாடுறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் திரும்ப திரும்ப எல்லா பாடல்லையும் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் அதை கவனமாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அதை ஏதோ ஒருவரை எழுப்புவதற்காக கிடையாது. பல பிறவிகளாக நம்ம ஒரு மாய தூக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கிறோம் பாருங்க. அந்த தூக்கத்திலிருந்து நம்மை எழுப்புவதற்காகத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் சரி, மாணிக்கவாசக சுவாமிகளும் சரி இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு பாடி இருக்கிறாங்க. அப்ப சொல்றார், நம்முடைய வினைகள் தீயினில் தூசாக போகும். பழவினைகளும் போகும், இப்ப செய்கிற வினைகளும் போகும். எதிர்காலத்தில் நமக்கு வினையின்றி இருக்கணும், நாம ஜென்மா இன்றி அவனுடைய சரணாகதி அடையணும் அப்படின்னா இதை செய்தால்தான் முடியும். எத்தனையோ லீலைகள் செய்தவன் அப்படின்னு கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் இந்த பாடல்ல நமக்கு மிக அழகாக காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார். இன்றைய பாவை பாடல் என்னங்கிறதையும் பார்த்தோம். திருவெம்பாவை பாடல்ல மாணிக்கவாசகர் சொன்ன தாத்பரியத்தையும் பார்த்தோம். இன்றைய சிறப்பு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உடலை வருத்தி இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளுவது அப்படிங்கிறது அவசியமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய சிறப்பு தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் பலமுறை கேட்டிருக்கிறீங்க, அம்மா இந்த அக்னி சட்டி எடுக்கிறது, தீச்சட்டின்னு சொல்கிறோம்ல, அக்னி சட்டி எடுக்கிறது, அதே போல் அலகு குத்திக்கிறது, பறவை காவடி எடுத்துக்கிறது, இது மாதிரி கஷ்டமான உடலை வருத்தி செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிறது அவசியமா, அதை ஏன் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. இறைவன் எப்பயுமே நம்மளை கஷ்டப்பட்டு கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரான்னா கிடையாது. நான் நிறைய முறை என்னுடைய பதிவுகளில் இதை உங்களுக்கு பல முறை பதிவு பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பேச்சை நம்முடைய சேனலில் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும். இறைவன் ரொம்ப எளிமையானவர். அந்த எளிமையான இறைவனை நாம் எளிமையாகவே கும்பிடலாம். ஆனால் ஒரு சிலர் இது போல கடுமையான விரதத்தை மேற்கொள்ளுகிறார்களே, எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்துக்கு முன்னாடி அதை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும். துன்பம் ஒரு பக்கத்தில் இப்படி உச்சத்துக்கு இப்படி போகுது 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 போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு தெய்வத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு சமயத்தில் என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் தாழ்ந்து போயிடும். ஒரு பக்கம் ரொம்ப அதீதமாய்க்கொண்டே போகும். அப்படி அதீதமாய்க்கொண்டே போகின்ற போது அவர்கள் தெய்வத்துக்கிட்ட என்னை இந்த நிலையிலிருந்து நீ காப்பாத்தின அப்படின்னா நான் இந்த வழிபாட்டை செய்கிறேன் அப்படின்னு ஒரு நேர்த்தி கடனை மேற்கொள்ளுகிறார்கள். அது என்ன நேர்த்தி கடனோ, ஒரு பறவை காவடி எடுக்கிறதோ, தீ மிதிக்கிறதோ அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கிறாங்க. இது போன்ற பிரார்த்தனைகளை ஒருவர் செய்கிறார் அப்படின்னா எந்த சூழ்நிலையில் அவர் அதை வேண்டிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு துன்பத்தினுடைய உச்சத்தில் ஒருத்தர் இருக்கிற போது, ஒரு துன்பத்தினுடைய எல்லை, இதுக்கு மேலே எனக்கு துன்பமே இல்லை அப்படிங்கிற அந்த எல்லையில் அவர் நிற்கும் போது அவர் எங்கே போக முடியும்? யார்கிட்ட அவர் போய் நிற்க முடியும்? கடைசியில் வர்றது கடவுள்கிட்ட தானே. அப்படி கடவுள்கிட்ட வந்து நிற்கும் போது அவர் அந்த கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு துன்பப்படுறேன், இந்த துன்பத்திலிருந்து நீ என்னை காப்பாத்து, நான் உனக்கு இன்னது செய்கிறேன் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அது எப்படிமா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒன்று, கடன். இந்த கடனை போல ஒரு பெரிய கஷ்டமானது எதுவுமே கிடையாது. ஏதோ அவருடைய சூழலுக்கு கடன் வாங்கிட்டார், கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஏமாத்தணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை, கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. கொடுக்க முடியாத நிலை வருகிற போது இந்த கடன் வாங்கினவங்க சும்மாவா இருப்பாங்க? அவங்க வந்து பேசக்கூடிய பேச்சு, அந்த பேச்சை கேட்டு 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 அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த ரணம், அந்த வலி, அது கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன வேணால் சொல்லலாம், எவ்வளோ செய்ய கடன் வாங்காமல் வாழ்ந்துருக்கலாமே, என்ன வேணால் சொல்லலாம். ஆனால்
அவர் சூழ்நிலை அவருக்கு தான் தெரியும். அந்த பேச்சை கேட்டு 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 அவர்கிட்ட ஒரு 1000 ஊசி கொண்டு அந்த மனசை குத்துற மாதிரி வலிக்கக்கூடிய அந்த வலிக்கு இந்த பறவை காவடியில் நான் தொங்குறேன், இந்த உடல் வலி எனக்கு பெருசாக தெரியாது, அந்த வலியை என் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கு, அதற்கு பதிலாக நான் இந்த வலியை என் உடலில் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த துன்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் அப்படி ஒரு வேண்டுதலை எடுத்துக்கிறார். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட இந்த மாதிரி கடுமையான வேண்டுதல்கள்லாம் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு பெண்ணை பாருங்கள், எந்தெந்த வகையிலையோ பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்களேன், குழந்தை இல்லைங்கிறது பெண் பக்கத்தில் பிரச்சனையா ஆண் பக்கத்தில் பிரச்சனையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் பேசுவது யாருன்னா பெண்ணைத்தான் பேசும். மலடி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒரு பெண்ணால் சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா, அவளால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையாவது ஒரு சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா? முடியாது. கணவனே பேசக்கூடிய அந்த வார்த்தை, எல்லாரும் பேசுகிற அந்த வார்த்தை அப்படி நெருப்பள்ளி நம்ம மேலே கொட்டுற மாதிரி இருக்கும். இந்த நெருப்பு வார்த்தைகளில் நான் ஒவ்வொரு நாளும் வெந்து போகிறதுக்கு அக்னியில் நான் இறங்கி வருகிறேன், எனக்கு ஒரு குழந்தையை கொடு, என்னுடைய கையில் நான் ஒரு அக்னி சட்டியை ஏந்து வருகிறேன், எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு அந்த துன்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேற என்ன பண்ண முடியும்? கடவுள்கிட்ட போய் இப்படித்தான் நிற்க முடியும். அதனால் இது போன்ற கடுமையான வேண்டுதல்களை யாரும் அவ்வளவு சுலபமாக எடுக்கிறது கிடையாது. ஒரு துன்பத்தின் எல்லையை தாண்டி நின்று வேற வழியே கிடையாது, தெய்வம்தான் எனக்கு துணை பண்ணணும், இந்த துன்பத்துக்கு என்னுடைய உடல் துன்பம் எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடியதுதான் இது போன்ற விரதங்கள். இது அவரவருடைய சூழ்நிலையை பொறுத்து அமைகின்றது. அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பத்திலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கையோடு நீண்ட நெடிய காலமாக இது போன்ற வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நீங்க அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த சிறப்பு பதிவில் இந்த தகவலை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தினம்தோறும் பாவை பாடல்களை அவங்களும் கேட்டு மகிழட்டும். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.